அரசியல் அப்படின்றது வியாபாரம் ஆகிடுச்சு. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, இதர பல கட்சிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் அப்படின்றது ஒரு பெரிய வியாபார பொருளாகிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, யாருக்கிட்ட வியாபாரம் நடக்குதோ அவன் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். திமுக போய் சொன்னா 6 எம்எல்ஏ கொடுத்தாலும் ஜெயிச்சாலுமே அந்த 6 எம்எல்ஏக்கு மரியாதை அவங்களுக்கு இருக்காது. அவன் மாட்டுக்கு அவங்க ஆளுல மந்திரியா போடுவான், முதல்வராக இருப்பாங்க, துணை முதல்வராக இருக்கான். அவன் என்ன பண்ணணும் நினைச்சு பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான், எலெக்ஷன் முடிகிற வருவான். அப்போ மற்ற சமுதாயங்கள் நம்ம மாதிரி சமுதாயங்கள்ல என்ன ஆகுது? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த அரசியல் என்ற ஆயுதத்தை தான் நம்ம கையில் எடுக்கணும். அதான் எடுத்து இருக்கணும். அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் போடக்கூடிய நிர்வாகிகள் முழு ஈடுபாடாக தன்னுடைய வீட்டுக்கு நம்ம இரண்டாகம் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய மனசுல இது கருத்தப்படுது. என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், என் குழந்தைங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் சார்ந்த சமுதாயத்துக்கு நான் அந்த எண்ணங்கள் நம்ம சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய எல்லா சமுதாயத்திலும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்தால் அந்த சமுதாயம் அந்த எண்ணங்களை நாம் மனதில் வைப்போம். இனி வரும் காலங்களில் என்னுடைய நோக்கங்களே வேற. எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னா நம்மளாம் 40-50 எம்எல்ஏக்களுக்கு நம்ம தயாராகணும். நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா 40-50 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம சமுதாயம் தயாராகலாம். நமக்காக மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கைகோர்க்க வருகிறார்கள். நமக்காக அவர்கள் வருகிறார்கள், அவருக்காக நாம் போராட போறோம். ஒன்றும் நம்மகிட்ட பிடிக்காமல் கொடுக்கப்படுறது கிடையாது. ஒரு சமுதாயத்துக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, அந்த பர்சன்டேஜ் முறையாக பேசுறாரு. இன்னைக்கு எம்பிசின்னு வருது, 450 சமுதாயங்களுக்கு மேலே பிசியில் இருக்கு. 30% கொடுக்குறாங்க. 450 பண்ணா அப்படின்னா ஒரு சமுதாயத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? இன்னைக்கு அதே 35% மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் கொடுக்குறாங்க. 45 சமுதாயம். அப்ப எவ்வளவு? அப்ப அவன் அனுபவிக்கக்கூடிய 10% கூட நாம இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கல. 10% கூட அனுபவிச்சுட்டு இருக்கல. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் அது இன்னும் மோசம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 85-90% நம்ம பையன் எடுக்கிறான். எம்பிசியில் 60% எடுக்கிறான். தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயம் 40% எடுக்கிறான். யாருக்கு வேலை வாய்ப்பு, யாருக்கு கல்வி அப்படின்னா அந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்பட்ட எம்பிசிக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டும்தான் புரியாது. ஒரு டாக்டர் ஆக வேண்டிய நம்மளுடைய பசங்க எல்லாருமே ஒரு பார்மசிஸ்டாவோ இல்லை கம்பவுண்டராகவோ போயிருப்போம். அப்ப திறமைகள் இருந்தும் அடிபடக்கூடிய சமுதாயங்கள் யாருனால? அரசாங்கன்ற இயந்திரத்தை நம்ம மாற்றி ஆகும். அந்த இயந்திரத்தை மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றணும்? அவன் எல்லாருக்கும் ஒன்று சேர்ந்துதான், ஒட்டுமொத்த மாசம் காட்டிதான். இன்னைக்கு அவன் 6-5 லட்சம் பேர் ஒருத்தன் காட்டுறான் அப்படின்னா அவன் கேட்டதுக்கெல்லாம் அண்டிக்கிறான். அன்னைக்கு மதுரையில் நம்ம ஆளுங்க ஒருத்தன் ப்ரமோஷன் வாங்க முடியாது ரெவென்யூவில். இன்னைக்கு சாதாரண மக்களாகிய நாம் இன்னைக்கு நம்ம நினைக்கிற படிப்பையும் எடுக்க முடியாது, அரசாங்க வேலைக்கும் போக முடியாது. 10 வருஷத்துல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம ரோட்ல போனோம்னா அடிச்சு பாயிண்ட் வந்து எடுத்தா கூட இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அந்த சூழ்நிலை வருவதற்கு முன் நான் முழித்துக் கொள்ள வேண்டும். 2026 தேர்தலிலே நம்ம யாரு அப்படின்றத காமிக்கிறதுக்கு 2 கட்சியிலையும் நம்ம காமிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சி போயிருச்சு அப்படின்னா தெலுங்கு மக்கள் எல்லாம், ஏன்னா விஜயகாந்தை பார்த்தீங்கன்னா இன்னும் தெலுங்கு கட்சி அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாயை இருக்கு. நான் அதுக்கு போட்டியெல்லாம் வரல, அவங்களுக்காக பாடுபடுறாங்க. நான் என் சமுதாயத்துக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதே தெலுங்கு கட்சி நாம ஏதாவது கூடிய விரைவில் ஒரு முடிவெடுக்க போறோம். எதோட அப்படின்றத ஒரு முடிவெடுக்க எல்லா நிர்வாகிகளும் கலந்து முடிவெடுக்க போறோம். அந்த முடிவெடுக்கக்கூடிய இதில் இவங்களுடைய கட்சி இவ்வளவு பெரிய அளவில் இருக்கா அப்படின்றது வெளிப்படுத்த வேண்டுமானால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகிகளும் சரி, மண்டல நிர்வாகிகளும் சரி, மாநில நிர்வாகிகளும் சரி, நான் சொன்னதை போல அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ண மாட்டோம், குழந்தைகளுக்கு துரோகம் பண்ண மாட்டோம், நம்மளுடைய சமுதாயத்திற்கு துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்ற உறுதிமொழியோடு இன்று இங்கிருந்து விடைபெறுவோம். மீண்டும் விரைவில்
மிகப்பெரிய அளவில் தான் இந்த கூட்டம் நடத்தலான்ற ஒரு 2-3 பேரை வச்சு தான் எந்தோட அமைப்போட நம்ம போகிறோமோ அந்த அமைப்பு தலைவரை இங்கே வர வச்சு ஒரு கூட்டம் போட்டு நம்ம சமுதாயத்தை இதை காமிக்கலான்னு இருக்கோம். ஆனால் ஆஃபீஸ் முறையில் நம்ம சொந்த மதத்தை மட்டும் விசேஷம் தேர்ந்தரலாம் தான் நீங்கள் முயற்சி பண்ணது. அந்த கூட்டமைப்பு போகிறோம் அப்படின்ற போது நம்ம ஆதரவு கொடுக்க போகிறோம், சீட்டு கேட்க போகிறோம் அப்படின்ற போது அதே 3000 பேரோட ஒரு இடத்தில் திரண்டு நாம் ஆதரவு கொடுப்போம். அப்போ நம்ம சக்தி என்னன்றது வெளிப்படும் என்று கூறிக்கொண்டு அதற்கு எல்லாம் நாம் தயாராக வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.